இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் ஆல்ரெடி நெறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவங்க 2 பேரும் தனித்தனியா இப்ப அடிச்சுக்கிட்டு இருந்திருந்தாலே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து 2 பேத்துக்கும் வெறுத்து போயிட்டு, "அடேய்! உன்ன அடிச்சு நான் என்னடா பண்ண போறேன்?" அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியா அடிச்சுக்கிட்டு யாருமே கணக்கெடுக்காம இருந்திருந்தா கூட, இந்த வார் வந்து இந்த அளவு பெருசா போயிருக்காது. ஆனா, இதுக்கு இடையில யுஎஸ் வந்து உள்ள பூந்து, அமெரிக்கா உள்ள புகுந்து, "நீ வந்து அவன அடி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் வாரேன்" அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாரி சப்போர்ட் பண்ணி, இப்போ ஒரு கட்டத்தில வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் இருக்கிற சண்டை வந்து இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணாலும், இஸ்ரேல் வந்து யுஎஸ் சப்போர்ட் மூலமா தான் ஈரான் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேலே வந்து போதும்பா, இதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், யுஎஸ் விடுற மாரி தெரியல. யுஎஸ் சொல்ற வரைக்கும் இஸ்ரேலுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஈரான கண்டிப்பா அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் தனித்தனியா அடிச்சுக்கிட்டு இருந்திருந்தாலே ஒரு கட்டத்தில வெறுத்து போயிட்டு, இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. யாருமே கணக்கெடுக்காம இருந்திருந்தா. ஆனா இப்போ யுஎஸ் இருக்கிறதுனால, அவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அடிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த இது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா உலகம் பூராவே நெறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால, உலகத்தோடைய பாராளுமன்றத்தில வந்து சீஸ்ஃபயர் வந்து இப்போ போட்டிருக்காங்க. சீஸ்ஃபயர்னா என்னன்னா 2 சைடுல வோட் பண்ணணும். இப்ப வந்து இது வந்து வார் வந்து தொடர்ந்து நடத்தணுமா? இல்லாட்டி நடத்தக்கூடாதா? அப்படின்ட்டு வோட் பண்ணுவாங்க. அந்த வோட்டிங்ல யாருக்கு வந்து அதிகமான வோட்டிங் கிடைக்குதோ, அதாவது எந்த பக்கம் வந்து அதிகமான வோட்டிங் கிடைக்குதோ, இப்போ வார் வந்து கன்டின்யூ ஆகணும் அப்படின்ட்டு வோட் கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதிகமா வோட் கிடைச்சுன்னா, வார் வந்து கன்டின்யூ ஆகும். இத வந்து இப்பயே நிப்பாட்டணும். இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு, ஆ அந்த சைடு வந்து வோட் கிடைச்சு அப்படின்னா, அதாவது நடத்தணும், நடத்தக்கூடாது. இந்த 2 சைடுல எந்த சைடு வந்து அதிகமா வோட் இருக்குதோ, அத தான் வந்து உலக பாராளுமன்றம் வந்து முன் கொண்டு வரும். அத தான் வந்து நடத்தும். ஸோ, இப்போ வந்து சீஸ்ஃபயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, சீஸ்ஃபயர் மூலமா என்ன வருதோ அதுதான் வந்து ஃபைனல் தீர்ப்பா இருக்கும். ஸோ, இதுக்கு வந்து எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா, உலக பாராளுமன்றம் வந்து கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஸோ, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யுஎஸ் இல்ல அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான் வார் வந்து இந்த அளவுக்கு அதிகமாயிருக்குமா அப்படின்ட்டு, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.